அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைய போகும் அதிமுக ஸ்கெட்ச் போட்ட செங்கோட்டையன் அவர்கள் 40 எம்எல்ஏக்கள் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியன்று மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள். அதிமுக வட்டாரத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வார கால அந்த அரசியலானது பல பரபரப்பான செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதை நம்மளே கண்கூடாக பார்த்துருக்கிறோம். பாஜகவுடன் ஒட்டுமில்லை, உறவுமில்லை. அது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக இரவோடு இரவாக டெல்லிக்கு போய் நான் கட்சியினுடைய அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்தது தான். அதற்கு பின்பு நடந்த காட்சிகள் மேலும் அதிமுக வட்டார செய்திகளை பரபரப்பாக்கியது என்று சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து விட்டு வருகிறார். அதற்கு பின்பு ஓரிரு நாட்களில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இரவோடு இரவாக டெல்லி செல்கிறார். உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்ததாக ஒரு செய்தியானது வருகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததாகவும் ஒரு தகவலானது வெளிவருகிறது. இரவோடு இரவாக திரும்பியும் இங்கு வந்து விடுகிறார். அந்த பரபரப்பான செய்தி அடங்குவதற்குள்ளாக மீண்டும் டெல்லி செல்ல இருக்கிறார் என்கின்ற செய்தி அடுத்த கட்ட பரபரப்பை கூட்டுகிறது. இப்படியெல்லாம் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய வேளையில் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் அதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக அடுத்த கட்ட தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து கொண்டே இருப்பது அதிமுகவில் ஒருங்கிணைப்பிற்கான அந்த சாத்தியக்கூறானது வந்துவிட்டதாகத்தான் நமக்கு தெரிகிறது. ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை 2026 அந்த தேர்தலுக்கு போதாது என்பது அதிமுக தொண்டர்களுக்கே தெரியும். அவர் தொடர்ந்து 10 தொடர் தோல்வியில் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் தலைமையை கொடுத்து அவருடைய தலைமையில் ஒரு அணியை கட்டமைத்து தேர்தல் களத்திற்கு போய் மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திப்பதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி வலிமையோடு ஒரு கூட்டணியை மெகா கூட்டணியை கட்டமைத்து தேர்தல் களத்திற்கு சென்றால் வெற்றியானது சாத்தியப்படும் என்பது பாஜகவினுடைய கணக்கு. இதில் பாஜகவுக்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்கலாம். இன்று அதிமுக பிரிந்திருப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் பாஜகவும் காரணம். அப்போ அந்த பாஜக என்ன நினைக்கிறாங்க, தாங்கள் செய்த தவற திருத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் கட்சியை மீண்டும் பலப்படுத்துவதற்கு, அதாவது அதிமுகவை பலப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அவங்க பயன்படுத்திக் கொள்வதாகத்தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை திமுக விசஸ் அதிமுக இது நேற்று இன்று இந்த அரசியல் களம் நடக்கலை. ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் 53 ஆண்டு காலம் இப்படி தான் தமிழக அரசியல் களமானது சென்று கொண்டிருக்கிறது. அதை மாற்றி வேறு திமுக விசஸ் வேறு கட்சிகள், இல்லை அதிமுக விசஸ் வேறு கட்சிகள் என்று மாற்றி விடலாம் என்று இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் பல கட்சிகள் புதிதாக துவங்கப்பட்டது. தேர்தல் களத்துக்கு வந்தாங்க. ஆனால் அவங்களால இவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக இன்னைக்கு மிகவும் பலமாக இருக்கிறாங்க, ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணி பலம் தான் அவங்களுக்கு கூடுதல் பலம் என்று சொல்லலாம். ஏன்னா கூட்டணி கட்சிகளை அந்த அளவுக்கு அனுசரணையாக வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது 2026 அந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு. இங்கே அதிமுக பிரிந்திருக்கிறது, என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இப்படி திமுக எதிர்ப்பு வாக்குகள் பூரா பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது 2026 எப்படி திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் என்பது யதார்த்தமான கேள்வி. ஆக திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா முதல்ல பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள், அதாவது அதிமுக வலிமைப்படணும். அந்த பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் சேரும் பொழுது தான் அதிமுக வலிமைப்படும். அப்படி வலிமையாக இருக்கக்கூடிய அதிமுக இடத்துல இந்த கட்சிகள் இன்னைக்கு பாஜக இருக்கிறாங்க, தேமுதிக இருக்கிறாங்க, பாமக இருக்கிறாங்க, அதை தாண்டி இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்து அது தேர்தல் களத்திற்கு செல்லும் பொழுது திமுகவை வீழ்த்துவது எளிதாகிவிடும் என்பது அரசியல் பார்வையாளர்களுடைய பார்வை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு முகம் வேணும்ல, ஒரு பிராண்டு தானே. இப்போ ஒரு திமுக இருக்குது அப்படின்னா அதற்கு இன்று இருக்கக்கூடிய ஒரு முகம், திமுகவுடைய முகம்னா யாரை சொல்கிறாங்க, திரு மு க ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாங்க. அதே போல் அதிமுக என்றால் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பின்பு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள், அதற்கு பின்பு இன்று அதிமுகவுடைய முகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேளையில் அதை யாரும் ஏற்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவரை முன்னிலைப்படுத்தி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது. அப்போ யாரை முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பார்வை வருகிறது. இன்றைக்கி திமுகவுக்கு மாற்றி இவங்க தாப்பா, மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரா,
அவருக்கு பதில் வந்து இன்னைக்கு வந்து இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அடுத்து நிற்க போறாரு, இவர் தான் முதலமைச்சர் ஆக போறாருன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நபர் வேணும். அந்த முகம் வசீகரமான ஒரு முகமாக இருக்க வேண்டும். தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முகமாக இருக்கணும். அப்ப அந்த முகம் யார்? இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட, அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு என்று சொல்லப்பட்ட, எனக்கு பின்னால் இவர்தான் தலைமை என்று மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொல்லாமல் சொல்லிய, தான் இருக்கும் பொழுது தான் முதலமைச்சராக தொடர முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் யாரை நம்பி ஆட்சியை ஒப்படைச்சாங்க? யாரை அந்த முதலமைச்சர் அரியணையில் அமர வச்சாங்க? ஐயா ஓபிஎஸ் அவர்களை தானே. அப்ப அவரை முன்னிலைப்படுத்தி 2026 தேர்தல் காலத்தில் திமுக விசஸ் அதிமுக கூட்டணியினுடைய போட்டி. அதுல திமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் திரு ஸ்டாலின் அவர்கள், அதிமுக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்று வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் அது மக்களிடத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். மக்களிடத்தில் ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவரை நோக்கி மக்கள் வந்து படையெடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கி தான் தற்பொழுது அதிமுக சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன பழைய செய்தி தான் திரும்பவும் ஞாபகப்படுத்தலாம். ஒரு வருடத்திற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய சேலம் இல்லத்திற்கு சென்று ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு வலியுறுத்தினாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் மிக முதன்மையானவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். இந்த ஒருங்கிணைப்பை பற்றி பேசியதன் காரணமாக தொடர்ந்து அவர் வந்து அதிமுக கட்சிக்குள்ள புறக்கணிக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பல இடையூறுகளை சந்தித்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். அப்படி இருக்கும்பொழுது அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்து பார்த்தாரு. ஏன்னா அவர் தலைவர் அவர்களுடைய காலத்திலே அரசியல் பண்ணவருங்க. மாண்புமிகு அம்மா அவர்களிடத்துல மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்தவருங்க. இன்னும் பல அரசியல் விமர்சகர்கள் கூட சொல்லுவாங்க, செங்கோட்டையன் அவர்கள் வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பின்பு நாங்கள் வெளியில் வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம், ஆனால் அவர் வெளியில் வரமாட்டேன்ட்டார், கட்சியினுடைய நலன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துட்டார்னு சொல்லிட்டு கூட பல பேர் சொன்னாங்க. அப்படிப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீறி டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்கிறாங்க, நிதியமைச்சரை சந்திக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? கட்சியினுடைய நலன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட கட்சியை கொடுத்தோம்னா கட்சியை நாசம் பண்ணிடுவார். அதற்கு பின்பு அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சி அமைப்பதற்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இருபெரும் தெய்வங்களுடைய கனவு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக தொண்டராக அவர் எண்ணி பிரிந்திருக்கக்கூடிய சக்திகளை ஒன்று சேர்க்க வேண்டும். நாம் ஒன்றானால், நாம் பலப்பட்டால் திமுகவை எளிமையாக வீழ்த்தி விடலாம், இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வந்து விடலாம் என்கின்றதை எண்ணி அவர் டெல்லிக்கு சென்று ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசி வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து தான் தமிழகத்திற்கு வர இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அடுத்தடுத்து சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பின்பு ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான சாத்தியக்கூறுகள் எட்டப்பட்டுவிடும். அடுத்து ஒரு சில நாட்களிலேயே கட்சி இணைப்பானதும் உறுதியாகிவிடும் என்று சொல்கிறாங்க. இன்னைக்கு கட்சியினுடைய இணைப்பு என்பது தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு அதிமுக ஒன்றாயிருச்சு அப்படின்னா வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு திமுக வெற்றி பெற்றாங்கல்ல 40 தொகுதியும், இந்த வெற்றியை கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளருடைய தலைமையில் 2023 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்று திமுகவிற்கு பூஜ்ஜியத்தை பரிசாக அளிக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதே போல் 2026 தேர்தல் களத்திலையும் ஒருங்கிணைந்த அதிமுக அம்மா அவருடைய அரசியல் வாரிசு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் செல்லும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கும். அதை நோக்கி தான் இன்றைக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் பொறுமையாக சொல்லி பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட, வேணாம், கட்சி பிரிந்திருப்பது அதிமுகவுக்கு நல்லதில்லை, திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது, அதை மாற்ற வேண்டும், அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வேணும்னு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளலை. இப்போ ஒரு 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள்ட்ட இதுபோல் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் கட்சி ஒருங்கிணைப்புக்கு, நீங்கள் முன்னெடுப்பு செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பதாகவும், அதனை தொடர்ந்து தான் பல முன்னாள் அமைச்சர்கள் மூத்த கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட சொல்லி தான் இன்னைக்கு கட்சி இணைப்பிற்கான வேலையை முன்னிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விரைவில் நல்ல செய்தி வரும். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும். 2026 இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை அது அமைக்கும். கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுடைய தலைமையில் இது சாத்தியப்படும். ஒன்றிணைவோம், ஒருங்கிணைவோம், திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.